அனைவருக்கும் நன்றி. ஏற்கனவே நான் கொஞ்சமாக தான் பேசுவேன். இந்த படத்தில் சார் வேல் சார் அவரோட இந்த ப்ரொடக்ஷனில் நான் இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து அவரை எப்பயாவது ஒரு நாள் பார்த்துடலாமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். இந்த திரைப்படத்து மூலியமாக நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆடி லான்ச்சில் நான் சொன்னேன் இது மாதிரி சார் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அது மாதிரி ப்ரீவியூவில் பார்க்குறப்ப அவர் மாதிரி வந்து நீங்கள் தானே அந்த மாதிரி பிடி சாரில் எழுதுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தினார். எப்படி ஒரு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வியப்பாக இருந்துச்சு. சார் நான் மூக்குத்தி அம்மன் 2லையும் எழுதியிருக்கேன். இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் அவர் வந்து முண்டாசுப்பட்டி இன்று நேற்று நாளை அந்த 2 படத்தையும் எழுதியிருக்கேன். அது 2மே வெற்றி. அதற்கப்புறம் நான் அந்த படத்தில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருக்கிற படத்தில் ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி எங்கள் வரிகளை பற்றிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் பெருமையாக. அதாவது வேறு மொழியிலிருந்து நம்ம தமிழ் மொழியை பற்றி விரித்து அந்த வரி பற்றிலாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷான் ரோடன் அதுக்கப்புறம் பெருத்த நன்றி. ஏன்னா நாங்களாம் ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து செல்ல ஐயாவு டைரக்டர் அவர் வந்து இப்போ இந்த படம் எவ்வளோ ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி அதில் எப்படி நான் வெளில தெரிஞ்சனோ அதே மாதிரி டைட்டானிக் சொல்லிட்டு இப்போ ரீல்ஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. டைட்டானிக் பற்றி அப்படி பேசின பற்றி அதில் வந்து என்னன்னா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறா நீ அதில் இருக்கு அப்படின்னு. அந்த விஷுவல்லையே நம்ம கட் பண்ணி வச்ச எடிட்டர் அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் டே நான் படத்தில் பாட்டில் இருக்கேன்டா கொஞ்சம் அதை கேளுங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்னு அந்த விஷுவல் எவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி வந்து இந்த படத்தில் ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை வந்து நான் நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ கருணா சார் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து குறிப்பிட்டு என்னோட பாடல் வரியை வந்து என்ன பத்த மகராசி அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதை வந்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி இந்த குழுவில் பயணித்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி அனைவருக்கும்.